அனைவருக்கும் வணக்கம். இது மீட் டிஎன்பிசி. இப்போ வந்து நம்ம உங்கள வந்து எப்படியாச்சும் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சிரணும் அப்படிங்கிறது நம்மளோட இது. அதனால அந்த நோக்கத்துல அந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மள வந்து வாட்ஸ்அப் மூலமா டிஎன்பிசியில கலந்துக்கிறவங்க மட்டும் நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. மத்த இதில இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து இதுமாரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல நீங்க வந்து இது பண்ணுங்க. இப்போ வந்து இது நல்லா ஞாபகத்தில் நிக்குது. அதேமாரி இன்னும் கூடுதலா நான் கொஸ்டின்ஸ் போடுறேன். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? இதுக்கு ஆன்சர் வந்து அடுத்த வீடியோல தான் நான் சொல்லுவோம். அது சொல்லிட்டு தான் அடுத்தது இதுமாரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் உள்ள கொஸ்டின். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் யாது? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? இதை வந்து நீங்கள் இந்த இதில் பார்க்குறீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புக்கை சர்ச் பண்ணி கூகுள் சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், இதுக்கு மட்டும் விடை கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த 10ஆம் வகுப்பு புக் எடுக்கணும், 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பார்ப்பீங்க. அது அந்த அந்த நோக்கத்துக்காக அது போடுறேன். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டு 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புக்கை எடுத்து அந்த புக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அடுத்தது தொடர்ந்து ஆன்சர் போட போகிறேன். அதில் எடுத்து பார்த்துக்குங்க. அப்படி 10ஆம் புக் இல்லாதவங்க வேறு எதில் சர்ச் பண்ணுங்களே தவிர 10ஆம் புக் இருந்துன்னா புக்கை பாருங்கள். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். நம்ம நம்ம பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார்? விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார்? விசாரணை கமிஷன் என்ற நாவலை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார்? ஆர்தர்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆர்தர்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? முருகியல் என்ற பொருள் தரும் ஆங்கில சொல். முருகியல் என்ற பொருள் தரும் ஆங்கில சொல். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. அடுத்தது தமர் என்ற சொல்லின் பொருள் யாது? தமர் என்ற சொல்லின் பொருள் யாது? தமர் என்ற சொல்லின் பொருள் யாது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆர்தர்பு என்ற சொல்லின் பொருள் யாது? விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? விசாரணை கமிஷன் என்ற நாவலை எழுதியவர் யார்? ஆர்தர்பு என்ற சொல்லின் பொருள் யாது? ஆர்தர்பு என்ற சொல்லின் பொருள் யாது? முருகியல் என்ற பொருள் தரும் ஆங்கில சொல் இது. முருகியல் என்ற பொருள் தரும் ஆங்கில சொல் இது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. தமர்னா என்ன? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? முருகியல் அதுக்கு ஆங்கில சொல். ஆர்தர்பு அப்படின்னா என்ன பொருள்? விசாரணை கமிஷன் நாவல் யாரோடது? உனக்கு படிக்க தெரியாது. உனக்கு படிக்க தெரியாது இந்த நூல் ஆசிரியர் யார்? வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தியில் எழுதியவர் யார்? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை என்ற நூல். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதை. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். வாழ்காவிலிருந்து கங்கை வரை இந்தியில் எழுதினது. உனக்கு படிக்க தெரியாது நூலின் ஆசிரியர். விசாரணை கமிஷன். ஆர்தர்பு. முருகியல். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். தமர் என்ற சொல்லின் பொருள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.